இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கிற வித்தியாசமான லைட்டர் கலெக்ஷன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இது ரீசெண்ட் டைமில் வந்து கொஞ்சம் லைட்டர் கலெக்ஷன்ஸ்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைட்டர் கலெக்ஷன்ஸ்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குங்க. அதாவது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தேன். நம்ம நார்மலாக வந்து இந்த மாதிரி ஒரு லைட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து 10 ரூபா சொல்லுவாங்களா. ஸோ இதே இதில் வித்தியாசமாக தான் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எங்கெங்கன்னா போய் என்னென்ன நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். அதுபோக நிறைய இது வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் வந்து பண்ணியிருந்தேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதுனா அப்படியேவும் பேக்கெட்ஸோடு அந்த அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இதை வந்து ஒரு வீடியோவாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருந்தே ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுபோக இது நான் சென்னை வந்து போகும்போது வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணது இந்த மாதிரி லைட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெட் வேகத்தில் வந்து வரும். ஸோ இதே வந்து பக்கத்தில் இது பண்ணுறேன். இது வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக பயங்கரமாக சவுண்டோட அந்த ஜெட்டோட இது வந்து வர மாதிரி வந்து ஃபோர்ஸாக வந்து வரும் இது ஃப்ளேமு. சரி ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்காக. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட உள்ள லைட்டர் கலெக்ஷன்ஸ். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் டேயில் யூஸ் பண்ணுற லைட்டர் இது வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது 10 ரூபா உள்ளது. இது வந்து இதுவுமே 10 ரூபா தான். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த பாருங்கள் ஜெட் வேகத்தில் பயங்கர, இது வந்து கண்ணுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில, அவ்வளோ ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா எரியுது. இப்போ பாருங்களேன், இந்த ஒரு பேப்பர் வந்து கொஞ்சம் எடுத்து காட்டுறேன். பயங்கர ஸ்பீடாக இருக்கும் பாருங்கள், ரொம்ப ஸ்பீடாக இருக்குங்க. ஸோ அந்த லைட்டரே உங்களுக்கு அந்த தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக எரியுதுன்னு பாருங்கள். அந்த ஜெட்டு இது மாதிரி இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ளது. இது வந்து நல்லா பயங்கர ஃபோர்ஸாக வந்து எரியும். ஸோ அதில் அது உள்ளது 2 இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கும் பொழுது வாங்கினது இது. அதுக்கடுத்து இது நார்மலாக நம்ம கடைகளில் வாங்கினது. அதுக்கடுத்து இந்த லைட்டரை காட்டுறேன். இது வந்து பாருங்கள் சிகரெட் டைப்லேயே இருக்குது பார்த்திங்களா. பார்க்க சூப்பராக இருக்குது. அப்படியே சிகரெட் மாதிரியே தான் இருக்குது. இதிலேயே ரீஃபில் வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் தான் இருக்கும் இதில், டக்கு டக்குன்னு காலியாயிரும். நம்ம அடிக்கொருக்க ரீஃபில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு எடுத்து விட்டுட்டு பாருங்கள், நம்மளுக்கு நார்மலாக லைட்டு மாதிரி இருக்கும். அப்படியே வந்து முடிக்கலாம். ஸோ எடுத்து விட்டேனுமே கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். நம்ம எடுத்து விட்ட உடனே நம்ம இது வந்து பண்ணி ஆகணும். இப்போ எடுத்து விட்டுட்டு இப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா பாருங்கள், நம்மளுக்கு வந்து அதாட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா அது ஆஃப் ஆகிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உள்ளது. இது அப்படியே வந்து சிகரெட் மாதிரியே டைப்லேயே இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நல்லா ஆனால் சின்னதாக இருந்தாலும் வெயிட்டாக இருக்குது நல்லா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணது இது. சரி ஓகே, இது வந்து நம்ம ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது. இது தாங்க பர்ச்சேஸ் பண்ணி குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் இருக்குமா 1 வருஷமாக இருக்குமான்னு எனக்கே தெரியல. இது வந்து நான் தேடும் போல் வந்து எடுத்து வச்சது. உள்ளக்க வந்து அதாவது நம்ம பார்த்திங்களா இன்னும் பேக்கேஜை வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன். இது தாங்க பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அப்படியே வந்து பாருங்கள், இந்த இதோட இது போட்டு ரெக்கை வந்து போட்டு நல்லா வெயிட்டாக வந்து இருக்குது. கொஞ்சம் யூனிக்காக இருக்குது இந்த இது. இதில் வந்து அமேசான் தான் போட்டிருக்கு. நல்லா சூப்பராக தந்திருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுறேன். சவுண்டை பார்த்தீங்களா, சவுண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த கிளிக்குன்னு இருக்கும். சரி ஓகே, இப்படி எடுத்து விட்டுட்டு இங்கே என்ன லைட்டர் வர மாட்டேங்குது. கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதை ஆர்டர் பண்ணி. கேஸ் இல்லை போலுக்கு அதில். ஆனால் ஸ்பார்க் அந்த இதில் உள்ளது அந்த சின்னதாக அடிக்கிறது வந்து அடிக்குது. சரி இருக்கட்டும். இருந்தாலும் இதுக்கு வந்து கேஸ் வந்து நம்ம ரீஃபில் வந்து பண்ணிக்கலாம் எடுத்துகிட்டு. ஆனால் வந்து இது நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டயத்தில் வந்து ஆர்டர் பண்ணது. நல்லா இருக்குல்ல பார்த்தீங்களா, சின்னதாக இருக்குங்க ஆனால் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது. சரி ஓகே, இதில் ஆனால் இது தான் யூஸ் பண்ண முடியல, இருக்கட்டும் பரவாயில்ல. அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த இதை வந்து பார்க்கலாம். இது வந்து கார்ட் டைப்பில் உள்ளதுங்க. இது வந்து ரீசெண்டாக தான் ஆர்டர் வந்து பண்ணது நான் இது வந்து பாருங்கள் கார்டு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து அழகாக இது வந்து போட்டு கார்டு மாதிரி வந்து தந்திருக்காங்க. இதை வந்து இந்த மாதிரி எடுக்கணும். அதான் இந்த மாதிரி இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தீ வந்து வரும். இதுவுமே கொஞ்சம் யூனிக்கான இதாக தாங்க இருக்குது. இப்போ தீ வந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ பாருங்களேன். பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த தீ இது தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மேலே வந்து ஜெட் மாதிரி தான் ஸ்பீடாக வந்து வந்துக்கிட்டு இருக்குது.
ஸோ இதுவுமே வந்து கீழே வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் தந்திருக்காங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கொஞ்சம் பாருங்கள் கார்ட் டைப்பில் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ ரீசெண்டாக இது எனக்கு பிடிச்சிருந்தனால வாங்கினது. அதுக்கடுத்து இதுவும் ரீசெண்டாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. இந்த பாக்ஸில் வச்சு இருக்குது பார்த்திங்கன்னா, இது எலக்ட்ரிக் இது. ஸோ அதனால தான் இது வாங்கினது. இது வந்து மிலிட்ரி கிரேட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தண்ணியில் வந்து போட்டாலும் நம்மளுக்கு எதுவும் ஆகாது. எக்ஸ்ப்ளோரர்னு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இதில் வந்து லாக் வந்து இது போட்டுக்கலாம், எடுத்துகிட்டு இதை அமுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நல்லா இதாக தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நம்ம இதையுமே தனியாக எடுத்துக்கலாங்க. இதுதான் ஆக்சுவலாக உள்ளது. இது வந்து அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி வந்து தனியாக தந்திருக்காங்க. தண்ணியில் போட்டாலும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது போக இதில் வந்து ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம சார்ஜ் ஏற்றிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சின்ன பேட்டரி தந்திருப்பாங்க. அதிலிருந்து தான் இந்த ஸ்பார்க் வந்து வரதுக்குரியது. இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, 4 இதுலேயும் எப்படி வந்து ஸ்பார்க் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வைக்கும் போல வந்து தீ வந்து பிடிக்கிறதா இருக்கட்டும், எதுனாலும் ஒன்று பாருங்கள் டக்குன்னு நம்மளுக்கு வந்து பற்றிக்கிறோம். இது வந்து எதுக்காக ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எங்கேயாவது போகிறோம், நம்மளுக்கு காற்று பயங்கரமாக அடிக்குது அப்படின்னா, இது வந்து காற்றுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஆஃபே ஆகாது. எதுக்காகனா இதுக்குள்ளே தான் உள்ளது. ஸோ அதனால் வந்து காற்றுக்கு எதுவும் இதாகாது. ஸோ அதனால் இதை நம்ம எங்கேனாலும் வந்து கொண்டு போகலாம். நம்ம டக்குன்னு ஏதாவதுன்னா இந்த லைட்டரை யூஸ் பண்ணி வந்து பண்ணுறோம்னா பாருங்களேன். இப்போ பாருங்கள், இப்படி ஊதுனா அணைஞ்சிது பார்த்தீங்களா இது. ஆனால் இது வந்து அணையாது. ஊதுனோம் அப்படின்னா சவுண்டு தான் கீன்னு கேட்குதே தவிர ஆனால் வந்து அணைய மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து எங்கேனாலும் நம்ம வந்து கொண்டு போகலாம். சார்ஜ் ஏற்றிக்கிட்டாலே வந்து போதுமானது. ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் இது தந்திருக்காங்க. இதை நல்லா லாக் வந்து பண்ணுறதுக்காக இதை வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா லாக் இருக்கும். எதுக்காகனா நம்ம பேண்ட் பையில் வச்சுட்டு எதுவும் திருகி இதாகிட்டு இதாச்சு அப்படின்னா தீ வந்து பிடிச்சிரும்ல. ஸோ அதுக்காக தான் இங்கே கீ செயின் மாதிரி இப்போ வந்து போட்டுக்கலாம். மித்தபடி இதுலனா கீ செயின் மாதிரி தந்திருக்காங்களா, இதுனா கீ செயின் மாதிரி தரல. ஆனால் இது செம்ம வெயிட்டாக இருக்குது. இதுவுமே நம்மளுக்கு வந்து கீ செயின் மாதிரி தரல. இதுவும் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நம்ம பேக்கெட்டில் வந்து போட்டு வச்சுருக்கிறது தான். இது சிகரெட் மாதிரியே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து இது நம்ம லைட்டர் வந்து இனிமேல் தான் இது வந்து வைக்கணும். அது ஏன்னா இது வந்து இல்லை, கேஸ் இல்லை, ரீஃபில் பண்ணணும். இதுவுமே எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு பாருங்கள். இதுவுமே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட உள்ள லைட்டர் கலெக்ஷன்ஸ். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நான் வந்து லைட்டர்ஸ்லாம் சேர்த்து வச்சுட்டு அடுத்த வீடியோவில் வந்து மொத்தமாக நிறைய லைட்டர்ஸையும் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைட்டர் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி. இதை ரீஃபில் வந்து கேஸை பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும். இதுவுமே நம்மளுக்கு எலக்ட்ரிக் இது தான். ஸோ அது காற்றுல அணையவே அணையாது. ஸோ அதனால் ரீசெண்ட் டைமில் வந்து இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சா. ஸோ அதனால் வந்து இப்போ தான் வந்து ஆர்டர் வந்து பண்ணது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நம்ம டக்குன்னு ஏதாவது ஒன்றா அப்படின்னா காற்று ரொம்ப அடிச்சிச்சு அப்படின்னா ஆஃப் ஆயிரும். இதுனா ஆஃப் ஆகாது. அதுபோக இதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. காட் டைப் செம்மையாக இருந்திருக்குல்ல. ஸோ இதுவும் வந்து அதாவது எடுத்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே தீ வந்து எரியிற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. இதுவுமே நம்ம ரீஃபில் வந்து பண்ணிக்கலாம். அதுபோக வந்து இந்த சிகரெட் மாதிரியே உள்ளதுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எடுத்து விட்டுட்டு நம்ம சுற்றினாலே போதும், நம்மளுக்கு வந்து தீ எரியுது. அதுபோக இதுனா நம்ம நார்மல் லைட்டர் கலெக்ஷன்ஸ். இதுவுமே பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து எரியுது. இது வந்து ஆனால் சரியில்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.